இந்த ஷோக்கு ஏன்டா போகணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையிலே நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண டைம் இந்த டைமா நினைக்கிறேன். 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஷோல என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலா கூப்பிட்டது இன்ஃப்ளூயன்சர். ஆனா நாங்க போனது பப்ளிக் சைடுல இருந்து பேசணும்னு போனேன். பேசினது எங்கயா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆல்ரெடி ஆளை செட் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் தான் ஜூமிங் வைப்போம், இவங்களுக்கு மட்டும் தான் நாங்க வந்து பேசுறது அலோ பண்ணுவோம். ஒரு சோஷியல் இஷ்யூவால எவ்வளவு இஷ்யூஸ் நடக்குதுன்றதுக்காக தான் போயிருந்தேன். அதை பத்தி பேசிருந்தேன். அதை பத்தி ஒண்ணு கூட போடல. இதுக்காக நான் இந்த பிரதர் சொல்றது 100% உண்மைதான். ஸோ இது நிறைய பேர்கிட்ட நம்ம சொன்னோன்னா என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம பொய் சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கே நடக்கிறது இதுதான். ஒன்று தெரிஞ்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதான் அங்கே செட் பண்ணிடுவாங்க. இவங்க இங்கே தான் உட்காரணும், இடத்த கூட நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, அவங்களே தான் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க இங்கே உட்காரணும், அவங்க அங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் நம்மளை உட்கார வைப்பாங்களே தவிர நம்ம கேட்குற இடத்துலையோ எங்கேயுமே உட்கார வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி மைக்குமே அப்படிதான். நம்ம கேட்கும் போது கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பேசுவாங்க, அதை நம்ம வேடிக்கை பார்க்கணும், அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி அந்த ஷோவில் வந்து நம்ம பேசுனதே வராத அளவுக்கு எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு செட்டப் தான். இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உட்காடுறாங்கல்ல, அதுலேருந்து மைக் வந்து இவங்க கிட்ட தான் போகணும், அவங்க கிட்ட தான் போகணும் அப்படின்ற வரைக்குமே அவங்க ப்ரோக்ராம் பண்ணி தான் நடக்குதுன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா என் ஹஸ்பண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. இது இல்லை, நீயா நானாக்கு போயிருக்காங்க விஜய் டிவியில். ஸோ அங்கே வந்து அப்படிதான் நடந்துச்சு. அவருக்கு நான் சொல்லி அனுப்பினேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது, நல்லா பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க அப்படின்லாம் நிறைய சொல்லி அனுப்பினேன். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு மைக்கே கொடுக்கல. அவங்க கேட்டு வெறுத்துட்டாங்க. மற்றபடி நிறைய பேர் வந்து இவங்களை ஃபேமஸ் ஆகணும் ரெஃபர் பண்ணுவாங்க, இவங்க மூஞ்சி தான் வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள மட்டும்தான் போடுவாங்களே தவிர மற்ற யாருமே போட மாட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கும் அதே நிலைமை தான் வந்துச்சு. ஸோ இவருக்காவது பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அவருக்கு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கல. என் ஹஸ்பண்ட் அதுக்கு போகாத வரைக்குமே நான் அந்த ஷோ நல்லா இருக்கும், நல்லா ஓகே இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் என்னைக்கு அவர் போயிட்டு அந்த ஷோவில் தான் நடந்தது அப்படின்னு சொன்னாரோ, அதுலேருந்து இன்னி வரைக்குமே நான் அந்த ஷோவெல்லாம் பார்க்கறதே விட்டுட்டேன். ஏன்னா அது ஒரு செட்டப்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அது பார்க்கறது வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இந்த ப்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ரோக்ராம்லாம் இது பண்ணுறவங்களுக்கு, கம்போஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்படி ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கு அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? இருக்கிறவங்கள வச்சு மேனேஜ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நடத்த வேண்டியது தானே. இவ்வளோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணுமா? ஸோ இதுக்கு வேற இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு லாஸ்ட்டாக வேற ஒரு இதுவும் என்ன போடுவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு விருப்பப்படுறவங்க வந்து இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இழவுக்கு அதெல்லாம் போடுறீங்கன்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இது ஃபேஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும்.